இடத்துல நம்ம இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை சுற்றியே அழகான வியூ, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் தான் நம்ம இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். Perfect. Today, we present you the brand new upgraded Feiyu Pocket 3 without limits. இதான் அந்த கேமரா. இப்போ இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி இதை காமிக்கணும்னு சொல்லியே இங்கே வச்சு உங்களுக்கு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. Feiyu Pocket 3 கிட். இங்கே குப்பையெல்லாம் போடக்கூடாது, அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். நாமளும் அதை ஃபாலோ. பாக்ஸ் ரொம்ப அவ்வளோ சூப்பரா என்னென்ன சொல்றான் பாருங்க. வேரண்டி எல்லாமே பின்னுக்கு வந்துருது. வேரண்டி எல்லாமே பின்னுக்கு தான் இருக்குது. நம்ம இதுதான் கேமரா. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை நம்ம கலட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இது ரிமோட். இதுலேயே நமக்கு வாங்க திறந்து பார்த்துருவோம். இப்படி கிடக்கு. நம்ம ஊரில் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இந்த பாருங்க, இதில் வந்து கேமரா, அப்புறம் இது அதோட ரிமோட். அந்த ரிமோட் எடுத்துருவோம். இதாங்க ரிமோட்டு. ரிமோட்டை வந்து இங்கே இதில் இருக்குது. ஆன் பண்ணுற சிப் இந்த இடத்துல இருக்குது. இருக்குது, ஆன் ஆகிடுச்சு. எஃப்ஜே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இது பேட்டரி நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். பேட்டரி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா கேஜெட்டும் கொடுத்துருக்காங்க. பேக்கு, இதுக்குரிய பேக்கு, இது நாம் வந்து எந்த இடத்துலையும் மாட்டக்கூடிய மேக்னெட்டு இப்போ. அப்புறம் டப்சி சார்ஜர் கேபிள், மற்ற கேட்லாக், அதுக்கான அப்ளிகேஷனுக்குரிய இது கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, பேக்கு கூட வந்து எவ்வளோ அழகா அற்புதமா அந்த இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இல்லை அந்த கவரோட இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயினு. இல்லை கிம்பிள், இந்த கிம்பிள்லையும் ஒரு டிஸ்பிளே இருக்கு. சம்திங் இது ஆன் ஆஃப் பட்டன். இதில் மெமரி கார்டு போடணும். இந்த கிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கிம்பிள் என்னதுக்காகனா நம்ம எந்த இடத்துல ஆங்கிளில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணாலும் கரெக்டாகவே இருக்கும். மேலே நல்ல ப்ராடக்ட். இப்போ நான் ஆரம்பத்தில் ஓஸ்மோ 3 வச்சுருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து நான் இப்போ அந்த டைம் வாங்கும்போது 700-800 வந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ரூபாய்க்குள்ளேயே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக கொம்போவாக இருக்கும். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு மேக்னெட் இருக்குது. அப்போ இந்த மேக்னெட் மூலயமா வந்து நம்ம எந்த இடத்துலையும் இதை வந்து வச்சு நாம் இது பண்ணிக்கலாம், வீடியோ எடுக்க முடியும். இதை ஓன் பண்ணி பார்ப்போம். ஓன் ஆகுது. ஆமாங்க, ஓன் ஆகுது. இந்த பாருங்க, இல்லை குட்டி டிஸ்பிளே. அது எப்படி கட்டுறது? இல்லை ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல குட்டி டிஸ்பிளே. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓன் ஆனோன்னா டேர்ன் ஆகிட்டு கிம்பிள். ஸோ சார்ஜு டிஸ்பிளேல சார்ஜ் காட்டிட்டு இருக்கு. உண்மையில இப்போ இந்த இதில் ஒரு சார்ஜர் போட்டுருக்கு பாருங்க. இதில் ஒரு சார்ஜர் போட்டிருக்கு. மற்ற நாம் இதை வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அதோட ஸ்டாண்டு தான் இது. இப்போ டைரெக்டாக அந்த கேமராவில் அடிக்காமல் அந்த மேக்னெட்டில் அது ஃபிக்ஸ் ஆகுது. இந்த பாருங்க, இப்படியே வச்சு நாம் அதை வீடியோ எடுத்துக்கோம். மேலே இது சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து அந்த கேமராவை எப்படி பிடிக்கணும், அதாவது இப்படி பிடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க, இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் எடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு இது எடுக்குதுங்க வீடியோ. இந்த பாருங்க, இந்த டிஸ்பிளேயில் அவர் எடுக்கிற வீடியோ இந்த டிஸ்பிளேல காட்டுறாங்க. இப்போ இங்கே வெயில் அடிக்கிற வீடியோ தெரியல, நாம் இதில் இருந்துக்கிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வாங்க, இப்போ நான் இந்த டெலிஃபோன் பக்கம் பார்க்க வைக்கிறேன். சரியா?
ஓகே போய் பார்க்குறது பாருங்க ஆகுதா இருங்க பாய். இப்போ நம்ம எப்படி இது பண்ணாலும் இந்த ஷேக் ஆகாது, இந்த ஃபோக்கஸ்லேயே இருக்காது. ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் அது இது ரிமூவ் பண்ணுறது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க. இப்போ இந்த கிளாரிட்டி பக்காவாக இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ இது நம்ம இதுலேயே ரிமோட் இருக்கிறபடியா எந்த விதமான இது இருக்காது, நம்ம இதோட கனெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ அதுண்ட இது ஆட்டோமேட்டிக்காக இதில் கனெக்ட் ஆகிடும். ஆன் பண்ண உடனே இங்கே தெரிய வலிக்கிட்டோம். இதில் நம்ம சைஸு அந்த இது எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். அடுத்த யூஎஸ்பி இது கொடுத்துருக்காங்க. அடுத்த யூஎஸ்பி அடுத்தது அதுக்குன்னு தனியாக பேக்கு. அவ்வளோ வாசமாக என்னென்ன சொல்றான் பாருங்க. இருக்கு. இது நான் அந்த ரிமோட் இருக்கு, இந்த ரிமோட் இதுக்குள்ள வைக்கிறதுக்காக பேக் கொடுத்துருக்கேன். சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இதில் மேக்னெட் இருக்கு. இங்கே வரல, இந்த இருக்குங்க. இது வந்து மவுண்ட், அதை வந்து இது பண்ணுறது. இப்போ இதை கலட்டினோன்னு இந்த இடத்துல மேக்னெட் இருக்கு பாருங்க. இந்த ஒட்டி இருக்கா, இந்த அவ்வளோ பவர்ஃபுல்லான மேக்னெட் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இது நம்ம இப்படியே ஓடும்போது இது அவ்வளோ வருதுல்ல. இப்போ இந்த மக்காட்டில் ஓட்டுறோம் பாருங்க. அவர் பாட்டுக்கு வெளியே எடுத்துட்டு இப்போ இதில் வெளிச்சம் தேவைன்னா இந்த வெளிச்சம் அங்கே அடிக்கும், அது நார்மலாக தெரியும். இப்போ விலாக் பண்ணுறதுக்கு இது வந்து செம்ம கேஜெட். உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.